வீட்டில் எங்கள் மாமி தான் எங்களுக்கு சொன்னா இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது சொல்லி லிங்க் அடிச்சு கொடுத்தா. அப்போ நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவில் எந்த காரணம் கொண்டு விட்டு போச்சு தெரியலை. அதாவது நம்பர் உங்களுக்கு கொடுக்கறது விட்டு போச்சு. நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்பர் போடலை. இப்போ திடீர்னு நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் சாஸ்தா பிரீதிக்கு. அப்போ என்னாச்சுன்னா எங்கள் ஊரில் அதிஷ்டானம் இருக்கு, யோகீஸ்வர அதிஷ்டானம் இருக்கு, 3 அதிஷ்டானம் இருக்கு. எங்கள் பூர்வீகமான சன்னியாசியா இதாயிட்டான். அந்த அதிஷ்டானத்துக்கிட்ட அந்த ஊர்ல எங்களுக்கு ரேஞ்சே கிடைக்காத இருந்தது. அதிஷ்டானத்துக்கிட்ட வந்தப்போ மாமாவோட ஃபோன் வந்தது. இந்த மாதிரி மகாபெரியவா உங்க அத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு அந்த அதிஷ்டானத்து வாசல்ல ராமன் மாமாவோட ஃபோன் வந்தது. இதுவரை என்ன வேணும், சரி மாமா வாங்கோ அப்படின்னு சொல்லி 2:30 மணின்னு சொல்லியிருந்தா அப்புறம் 4 மணின்னு ஆக்கிதான். இன்னைக்கு நம்ம ஆத்துல மகாபெரியவா வந்து நினைக்க முடியல, எப்படி சொல்லணும்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆத்துல பூஜை நம்ம ஆத்துல பாதுகா பூஜை நடந்து அனுகிரகம் பண்ணது என்னோட பாக்கியம். அது இது நாங்க எதிர்பார்க்காதக்கு நடந்தது. மகாபெரியவால எங்க அண்ணாவோட கல்யாணம் கழிஞ்சிட்டு வந்திருந்தான் பாம்பேல இருந்து. அவ கூட போனப்போ அவளுக்கு பெரியவா அனுகிரகம்னு சொல்லி கேட்டா. இந்த ஒரு முறை தான் நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்திருக்கேன். அப்ப ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கும் திருவள்ளூர்ல பார்த்த ஒரு அனுபவம். எனக்கு அது நேரா தான் இருக்கு. பட் ஆனா பெரியவாளை பார்த்தது எங்க அண்ணாமணியை கூட்டிட்டு போனப்பதான் பார்த்திருக்கேன். பெரியவா அங்க இருந்து அனுகிரகம் பண்ணியிருக்கேன். இப்ப ரீசெண்டா நாங்க காஞ்சிபுரம் போயிட்டு சன்னிதானத்துல 2 பேரோட இதுவும் போய் பார்த்து தொழுதுட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது. ரொம்ப காலம் கழிஞ்சு இப்பதான் எங்களை கூப்பிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாமா பூஜை ரொம்ப 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 நல்லா நடந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களுக்கு வேகம் மகாபெரியவரோட குடில் ரெடி ஆகணும், சககரிக்கணும். மாமி எல்லாரும் இன்னைக்கு குரூப்பா கூட்டு வரணும். நிறைய எல்லாரையும் சேஞ்ச் பண்ண விடுங்க. இதே சத்சங்கம் தான், சத்சங்கத்துக்கு மேல ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சத்சங்கம் வழியா நீங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தா முதல்ல பெரியவா நாமஜபம் ஒரு 11, ராமநாதம் ஒரு 108, இது மாதிரி நீங்க போட்ட எண்ணிக்கையை சேருங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையில ரிஜிஸ்டர் பண்ணவா மாத்திரம் சேஞ்ச் பண்ணி எண்ணிக்கை போடாதவன் எண்ணிக்கை போட்டாலே ஒரு நாளைக்கு ஒரு கோடி. அது மட்டும் நம்ம பெரியவாள் பெரியவா எல்லாத்துக்கும் உண்மையில நான் சொல்றேன். பெரியவா வந்து நீங்க போய் சொல்லும் போது இதை சொல்லு. காலம்பரை ஏழி மார்னிங் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் எனக்கு அவர் சொன்னார்னா இதுதான் சொல்றேன். எல்லாரையும் ஜாயின் பண்ணவால அவளா எண்ணிக்கையை போட சொல்லு. அதுதான் நம்மளோட கடமை. பெரிய யுத்தியமா போயிட்டு இருக்கு. 1650 கோடி. எல்லாரும் ஜாயின் பண்ணி எண்ணிக்கை விடாம போடுங்க. புதுசா நம்மளோட கோல் என்னன்னா பெரியவாளுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி குறையாம வரணும் நாமஜம். அதுக்கப்புறம் லோக சுபிஷம் அவ்வளவுதான். நமக்குன்னு வேண்டாம லோகசமர்த்தமா வேண்டி போடணும். யோகா சமஸ்தா சுகுண போந்து பெரியவா கடாட்சம் பரிபூர்ண நமஸ்காரம்.